வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் நண்பா யூடியூப் சேனல். ஸோ போன கிளாஸில் டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, சரி அதுக்குள்ளார இருக்கிற இமேஜ், இந்த மாதிரி இமேஜோ இல்லை ஏதாச்சும் ஒரு ஷேப்போ ஏதாவது நம்ம பண்ணியிருப்போம், அதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது. எக்ஸ்போர்ட்னா யார்? நம்ம தான் எக்ஸ்போர்ட். அந்த எக்ஸ்போர்ட்டில் இது வேறு எக்ஸ்போர்ட். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். விஎன் எக்ஸ்போர்ட் வணக்கம் நண்பாவை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். எங்கே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்? எல்லாரோட மண்டையில் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். வணக்கம் நண்பா என்ன இருக்குன்ட்டு. ஸோ எக்ஸ்போர்ட் இதுக்குள்ளார என்ன இருக்குது? இந்த சேவில் போன தடவை நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண மறந்துட்டேன். சேவ்னா புதுசாக, அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும்போது மோஸ்ட்லி சேவ் தான் பண்ணுவோம். அதே சேவ் பண்ணதை இன்னொரு அதில் நான் மாடிஃபிகேஷன் பண்ணிட்டேங்க, இந்த இடத்துல ஒரு எஸ்ஸு சேர்த்து போட்டுங்க, நான் புதுசாகவே சேவ் பண்ணிக்கிறேங்க அப்படின்னா சேவ் ஆஸ். ஷிஃப்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா சேவ் பண்ணதை இன்னொரு டாக்குமெண்ட்டாக சேவ் பண்ணுறதுக்கு தான் ஷிஃப்ட் கண்ட்ரோல் எஸ், சேவ் ஆஸ், இன்னொரு இடத்துல சேவ் பண்ணுறது. சரிங்களா? சேவ் காப்பி இப்போ ஆல்ரெடி பண்ணி அதுவும் இதுதான் சேவ் காப்பின்னு இன்னொருத்தர் சேவ் ஆயிரும். அதுக்கு தான் இது ஆல்ட்டு கண்ட்ரோல் எஸ், சேவ் ஆஸ் டெம்ப்ளேட். அதுதான் உங்களுக்கு தெரியும்ல, ஓப்பனில் வந்துட்டு முன்னச்சில் டெம்ப்ளேட் இதான், அங்கே நியூ ஃப்ரம் டெம்ப்ளேட் அதே தான். இங்கே நம்ம சேவ் பண்ணுற டெம்ப்ளேட்டை அங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரிவார்ட் நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சரில். சேவ் செலக்டட் ஸ்லைஸ், இங்கே நிறையா ஸ்லைஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஓரளவுக்கு சொல்லியாச்சு, போன கிளாஸில் விட்டதை சொல்லிட்டேன். இப்போ எக்ஸ்போர்ட் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? எக்ஸ்போர்ட்னா செலக்ஷனும் இருக்குது, இதுவும் இருக்குது. செலெக்ஷன்னா இப்போ நாங்கள் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டோங்க, எனக்கு வந்து வணக்கம் நண்பா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த டப்பா வேணாம் அப்படின்னா இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு எக்ஸ்போர்ட் செலெக்ஷன் கொடுத்தீங்கன்னா இது மட்டும் எக்ஸ்போர்ட் ஆகும். நான் இப்போ மொத்தமாக இதில் இருக்கிறது என்னவோ எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன், எக்ஸ்போர்ட் கொடுக்க போகிறேன். அதில் என்ன இருக்குது எக்ஸ்போர்ட்டில்? இந்த எக்ஸ்போர்ட்டில் என்னலாம் இருக்குன்னா, எக்ஸ்போர்ட் ஃபார் சீன்ஸ் அப்படின்னா இதில் வந்து சீன், அதாவது ஆர்ட் போர்டுன்னு சொல்லுவாங்க, அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். சீன் பை சீனாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது. இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் ஆஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சேவ் ஃபார் வெப் லெகசி அதுவும் தேவையில்ல. எக்ஸ்போர்ட் ஆஸ் அதை கம்முன்னு கிளிக் பண்ணுங்கள், வேறு எதுவும் இல்லை. இப்போது இந்த இடத்துல ஆல்ரெடி இருந்துச்சு, ஆனால் இப்போ எதுவும் காட்டல. பார்த்தீங்களா? ஏன் காட்டலன்னா இந்த இடத்துல இந்த ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது, இவ்வளோ ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இதில் ஏஐ கிடையாது, ஏன்னா அது சேவ் பண்ணுறது, இது எக்ஸ்போர்ட் பண்ணுறது. எக்ஸ்போர்ட்டில் ஆட்டோகாட் டிராயிங்னு இருக்குது பார்த்தீங்களா? ஆட்டோகேட் இது வந்து நம்ம 3D மாடலிங் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஆட்டோகேடில் சேவ் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு அப்படியே வணக்கம் நண்பா அப்படிங்கிறத விஎன் எக்ஸ்போர்ட்டுங்கிற அப்படியே பில்டிங் மாதிரி மேலே எழுப்பிடலாம். அதுதான் CAD ஆட்டோகேடு, இதுவும் அதே தான். அதுக்கப்புறம் பிஎம்பிங்கிறது என்னது? பிஎம்பி பார்த்துடலாமா? உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கிறேன். பிஎம்பி ஃபைல் நேம் போட்டு பார்க்கலாமா? பிஎம்பி ஃபைல் நேம் பிட்மேப் 2Dயில் யூஸ் பண்ணுறாங்க டிஜிட்டல் இமேஜுக்கு. ஓகே. அடுத்தது CSS, அது வந்து இதில் இருக்கும், கோடிங்ஸ் ரிலேட்டட் ஓரியன்டட்ஸ். ஃப்ளாஷ் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம இங்கே பாருங்கள், இதில் நீங்கள் சேவ் ஆஸ், அதாவது எக்ஸ்போர்ட் ஆஸ் பண்ணும் போது நேரடியாக ஜேபக் வந்துடுங்க. ஏன்னா நம்ம ஒரு இமேஜை தான் சேவ் பண்ண போகிறோம். இமேஜ் எதுக்காக சேவ் பண்ணுறோம்? யாருக்காவது வந்துட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு இதை அனுப்புப்பா, இதை கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி அனுப்புப்பா, இந்த லோகோ பண்ணி அனுப்புப்பான்னு வாட்ஸ்அப்பில் தூக்கி உள்ளே போட்டு அனுப்புகிறீங்களா ஒரு இமேஜ், அந்த இமேஜ் ஜேபக் தான், JPEG. அது உங்களுக்கே தெரியும், தெரியாதீங்க தெரிஞ்சுக்கோங்க, JPEG தான். அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் பார்த்துருப்பீங்க, அதுதான் PNG. அதுக்கு மேலே இருக்கிற இந்த ரெண்டை விட்டுட்டேன்னு நினைக்காதீங்க. இந்த ரெண்டு வந்து PSD ஃபோட்டோஷாப். இதை PSDயாக சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி ஐடியா கண்டுபிடிச்சிட்டேன், இனிமேல் அப்படி தான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே. அடுத்தது PNGயும் JPEG, இது ரெண்டு தான் மோஸ்ட்லி நீங்கள் பார்க்குற இமேஜஸ். PNGனா என்னென்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள்.
கீழே போ. இப்போ இந்த வணக்கம் நண்பா எக்ஸ்போர்ட் இந்த பாக்ஸோடு சேர்த்து ஜேபேக்கில் பண்ணும்போது இந்த பின்னாடி இருக்கிற ஒயிட் கலரும் சேர்ந்து இந்த பாக்ஸ் மாதிரியே ஒரு இமேஜ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுதான் ஜேபிஇஜி. இதே பிஎன்ஜி அப்படின்னு செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா அங்கே பின்னாடி இருக்கிறது எதுவுமே இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுடைய லேயர்ஸில் போய் பார்க்கும்போது பின்னாடி எதுவும் இல்லை, வெறும் டெக்ஸ்ட் இது மட்டும்தான். லேயர்ஸ்லாம் அப்புறமா சொல்லித்தரேன். பின்னாடி எதுவும் ஒயிட் பாக்ஸ் கிடையாது, வெறும் இப்போது இருக்கிற இந்த 2 மட்டும்தான் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதில் வந்துட்டு பிஎன்ஜி செலக்ட் பண்ணுறோங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா இந்த விஎன் எக்ஸ்போர்ட்டு இந்த பாக்ஸ் இது மட்டும்தான் இருக்கும், பின்னாடி எதுவுமே இருக்காது, ஒரு வாட்டை தான் இருக்கும். அதுதான் பிஎன்ஜி. இதுதான் லோகோலாம் பிஎன்ஜியாக கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுதான் பிஎன்ஜி. அந்த பிஎன்ஜி தான் நம்ம சேவ் பண்ண போகிறோம். எஸ்விஜிங்கிறது முன்னதான்ப்பா சொன்னேன், மறுபடியும் அதுக்குப்பா. டிஜிஏ, டெர்கா, டெக்ஸ்ட் ஃபார்மெட்டு, டிஃப்பு ஃபார்மெட்டு, விண்டோ ஃபார்மெட்டு இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா என்ன மாதிரியே கொண்டு போய் இது வந்து தெரில அப்படின்னா இதில் போய் டைப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம பண்ண போகிறோம், ஜேபக் பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ்போர்ட்டுங்கிறதுல எதெல்லாம் பண்ண போகிறோம், ஜேபக் பண்ண போகிறோம், ஜேபிஇஜி, அப்புறம் பிஎன்ஜி பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஜேபக் சேவ் பண்ணலாமா. ஜேபிஇஜிங்கிறத பண்ண போகிறோம். இது 01 எக்ஸ்போர்ட். இதுவும் தான் முக்கியம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன முக்கியம், ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணும் போது நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை 72ல் ஓப்பன் பண்ணலைங்கன்னு சொல்லும் போது ஓப்பன் பண்ணலாம். ஆனால் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது நம்ம தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஸோ மேலேருந்து வரேன். இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி, சிஎம்ஒய்கே, கிரே ஸ்கேல். முன்னே நான் சொன்னேன்ல ஆர்ஜிபிக்கும் சிஎம்ஒய்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொன்னல. அப்போ இதுவும் இருக்குது இதுலேயே, கிரே ஸ்கேலும் இன்னொன்று இருக்குது, சிஎம்ஒய்கே இருக்குது, ஆர்ஜிபி இருக்குது. இந்த 3த்துக்கும் டிஃப்ரெண்ட் என்னங்கிறத நான் ஒரே கிளாஸில் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன். குவாலிட்டி அப்படியே இதை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்து இங்கே வச்சுருங்க, 10ல் வச்சுருங்க. இது வந்து அப்படியே தரன்னு லோவிலேருந்து அப்படியே இழுத்துட்டு வந்து இங்கே வச்சுருங்க. மேக்ஸிமம் வச்சா கூட 8 தான், அப்படியே இழுத்து ஃபுல்லாக வச்சுருங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு ஃபுல் குவாலிட்டி கிடைக்கணுங்கிற பட்சத்தில். இல்லைங்க அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை, நான் இங்கே இழுத்து வந்து வச்சேன்னா என் சிஸ்டம் அடிச்சிருவோன்னா கம்மியாக வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஒன்றாவது ஃபுல்லாக வச்சுக்கோங்க. கம்ப்ரெஷன் மெத்தட் இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் ஆப்டிமைசேஷன் ஸ்டாண்டர்டு, இது வந்து கம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ப்ராக்ரெசிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ப்ரெஸ் ஆயிரும். ஸோ நீங்கள் பேஸ் லைனே வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் நான் சொன்ன அதே தான். இது நீங்கள் அதிகப்படுத்த உங்களுடைய இமேஜ் குவாலிட்டி, நீங்கள் இப்போ என்னவாஜோ சேவ் பண்ண போகிறீங்க, ஜேபிஇஜி அப்படிங்கிறது பின்னாடி அந்த ஒயிட்டோட சேர்த்து வர ஒரு இமேஜாக வரப்போகுது. ஸோ அந்த இமேஜ் ஹை குவாலிட்டியில் எனக்கு வேணும். இல்லைங்க என்னங்க நீங்கள் 300 தான் கொடுத்துக்கிறீங்க, இதே நான் கூட பெரிய நான் ஏதோ ஒரு படுதா மாதிரி செஞ்சு அதையே கூட நான் போத்திட்டு தூங்குவேன், என்ன அது நீங்கள் 300 வச்சுக்கிறீங்க, நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், பெரிய பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறேன், வான சைஸில் எடுக்க போகிறேன்னா நீங்கள் அதர்ஸ் போங்க. அதர்ஸில் போயிட்டு இங்கே ஒரு 10,000 கூட போட்டுக்கோங்க, அதெல்லாம் எனக்கு அவ்வளோ இல்லை. அதுக்கப்புறம் உங்களுடைய சிஸ்டம் டமார் ஆச்சுன்னா எனக்கு தெரியாது, ஒன்றும் ஆகாது, சும்மா சொன்னேன். 300 அப்படி இல்லைன்னா அதர்ஸில் போய் ஒரு 500 வச்சுக்கோங்க. அப்படியும் இல்லை இன்னும் கூட வேணும்னா ஒரு 700 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நான் வந்துட்டு எனக்கு 300 போதும்பா. டைப் ஆப்டிமைசேஷன் அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பண்ண தேவையில்ல, இதுவும் அப்படியே இருக்கட்டும். ஸோ நம்ம இதில் பண்ணுவது ஆர்ஜிபியில் செலக்ட் பண்ணுறோம், குவாலிட்டி ஃபுல்லாக வைக்கிறோம், இதை அப்படியே விட்டுட்டு இதை 300ல் வைக்கிறோம், 300ல் வச்சு ஓகேவா கொடுக்குறோம். ஸோ இப்போ சேவ் ஆயிடுச்சு. இப்போ நாம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதோ இருக்குது பாருங்கோ ஜேபக்கு ஓப்பன் பண்ணுறேன். இது ஏன் இப்படி வந்துருச்சு, ஏனென்றால் இதை நான் வந்து இதுக்கு மேலே எதுவும் இல்லை, பின்னாடி இமேஜ் நான் போடலைங்க, அதனால தான். பின்னாடி இமேஜ் பாக்ஸாக ஒயிட் போட்டிருந்தேன்னா அப்படியே வந்திருக்கும், இல்லைன்னா இப்படி தான் வரும். நான் என்ன பண்ணுறது, மொத்தத்தில் பின்னாடி வந்து ஒயிட் வந்துருச்சு பார்த்தீங்களா, இமேஜ் மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா, அதுதான் ஜேபக். மேலே எழுதி இருக்குது பாருங்கள், ஜேபிஜி. சேவ் பண்ணதுக்கப்புறம் ஜேபிஜின்னு தான் காட்டும், ஜேபிஇஜின்னு காட்டாது. இப்போ நம்ம பிஎன்ஜி சேவ் பண்ண போகிறோம்.
பிஎன்ஜி. இப்போது இதை வந்து ஃபைல் நேம் என்ன பண்ண போகிறோம், and 01 03ன்னு போட்டு ஆனால் அதிலே வந்துடும் 03ன்னு போட்டு எக்ஸ்போர்ட்டை கொடுங்கோ. பிஎன்ஜிக்கு வேறு மாதிரி வரும், இந்த மாதிரி தான் வரும். இங்கே ஃபஸ்ட்டே ரெசல்யூஷன் தான் கொடுப்பாங்க, அந்த ரெசல்யூஷன் தான் கொடுப்பாங்க. அதில் வந்துட்டு நான் 300 கொடுத்துக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் வேணுமா இல்லை ஒயிட் வேணுமா? ஒயிட் மண்ணாங்கட்டி நான் போட்டால் எதுக்கு நான் பிஎன்ஜி கேட்குறேன்? எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டு தான் வேணும், அப்போ தான் அதுக்கு பேர் பிஎன்ஜி. ஸோ நான் டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துறேன், மற்ற ஆப்ஷன்லாம் விட்டுருங்கோ, அப்படியே ஓகே கொடுங்கோ. இப்போது பாருங்கோ, இந்த இடத்துல சேவ் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணால் கருகும்னு தான் இருக்கும், ஏன்னா இது வந்து பேக்ரவுண்டில் எதுவுமே கிடையாது, பிஎன்ஜி. ஸோ அந்த டெக்ஸ்ட்டு மட்டும்தான் இருக்குது, டெக்ஸ்ட்டும் அந்த டப்பா மட்டும்தான் இருக்குது, பின்னாடிக்கிற ஒயிட்டு கிடையாது. அதுதான் பிஎன்ஜி, ஒரு ஓட்டோட சில டப்பா அப்படிங்கிற மாதிரி. எது மேலே வேணாலும் கொண்டு போகலாம், ஆனால் இதை கொண்டு போனால் அது ஒயிட் இருக்கும் முன்னாடி, பார்த்தீங்களா? அவ்வளோதான். ஜேபக்காவும் பிஎன்ஜியாவும் மட்டும்தான் நம்ம எக்ஸ்போர்ட்டில் மோஸ்ட்லி நம்ம பண்ண போகிறோங்கிறனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். மற்றதெல்லாம் நீங்கள் வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஜேபக் அண்ட் பிஎன்ஜி. ஸோ இந்த கிளாஸில் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்தது இந்த முன்னாடி எப்படிலாம் ஒர்க் பண்ணுறது, ரைட் சைடில் இருக்கிறது, லெஃப்ட் சைடில், மேலே கீழே, இந்த ஆர்ட் போர்ட்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.